தருமே பார்க்கடல் வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை பார்க்கடல் வாசன் தூணை வாசன் தூணை வாசன் தூணை நாராயணா 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 அலைமகளாம் தேவியை அணிந்தவனே மார்வா ஓம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைமகளாம் தேவியே மார்வா ஓம் நமோ நாராயணா தர்மங்கள் தலை தோங்க ரசவதாரம் தந்து அவர்கள் தலை தோங்க தர்மத்தின் குணநிதிய தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதிய தத்துவ திருவருளே தர்மத்தின் குணநிதிய தத்துவ திருவருளே ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயண நமக நமோ நாராயண நமக அறிவோம் நமோ நாராயண நமக சுத்த சாம்ராஜ்ய இந்திராதி தேவரும் இருந்த நிலை கலங்கி எழுந்திருந்து என்னை வணங்குவார் ஏன் என்னால் உக்கரபாகத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் கூட பூர்வத்தில் அகுர யுத்தமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கழகமோ பார்க்கும்படி நேரிடுமே என்ற ஏக்கம் இல்லாத வேறில்லை அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா இந்த வகையில் என்னை கழக பிரியா நாரதர் என்பார்கள் உலகில் எங்கு அநீதி உயர்ந்து நீதி தாழ்கிறதோ அங்கு உலகின் நலனை கழகத்தின் பொருட்டி காப்பதனால் என்னை கழக பிரியர் நாரதர் என்பார்கள் இவ்வாறு உலகின் நலனை காக்க நான் எடுத்துள்ள அவதாரங்களோ பல தாழ்ந்த குலத்தில் பிறந்தேன் கந்தர்ப்பனாக பிறந்தேன் மாயை தன்னுரத்த பெண்ணாக பிறந்து 60 குழந்தைகளை பெற்றெடுத்து 60 குழந்தைகளும் 60 தமிழ் வருடங்களாக திகழ்கின்றன இருந்த பொழுதிலும் இன்றைய கழகம் சிறக்க அதிகாலை எழுந்து சத்தியலோகம் சென்று எங்கள் பிரமதி மணித்திரா வங்கே ஆசனை ஒரு தலைகளிலே ஒளிந்திடும் மாணவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தாண்டவம் புரிந்திடும் வடுகனை போற்றி பணிந்திடு போட்டுவதற்குரிய எனது தந்தை பிரம்மனை பணிந்த பின்பு வெள்ளை கனையுடுத்து வெள்ளை பணி போன்று வெள்ளை அரியாசனத்தை வீட்டிருப்பார் அரசர்களோடு என்னை சரியாசனம் ஒருத்த வைக்கப்பட்ட தாயாக்கப்பட்ட கலைவாணியை பணிந்த பெண்கிறது வைகுந்தம் சென்றேன் மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா ராமா பலராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களுக்கு சொந்தக்காரர் அந்த வாட்டன் மகாவிஷ்ணு பணிந்த பின்பு எனது வாட்டன் மார்பிலே அஷ்டலட்சுமியாக குடிகொண்டிருக்கக்கூடிய வாட்டி மகாலட்சுமி பணிந்து அங்கிருந்து கைலேங்கிரி சென்றேன் உலகெல்லாம் உலர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிய ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பரி போற்றி பணிந்திடுவோமே என்று போற்றுதலுக்குரிய எம்பெருமான் சிவபெருமானை வணங்கினாலும் கூட இத்தகைய சிறப்பினை பெற்றிருந்தாலும் கூட என் அண்ணன் தக்கன் சாபத்திருக்கணுங்க ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகமாவது செய்யாவிட்டாலோ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலாவது தங்கினாலோ எனது சிரமாக்கப்பட்டதோ 1000 அது என்னன்னு தெரியல மற்ற நேரம் கூட வாசிக்காம அப்படியே இருக்கிறிய தலை வெடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் ஒரே வாசிப்பா வாசிக்கிறீங்களே சாமி நாள்தோறும் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் ஒரு நாள் கூட தலை வெடிச்சதா தெரியல போறதுன்னா நான் மட்டும் போக மாட்டேன் அங்கேயும் போய் ஒரு நாடகம் நடத்தணும்ல எங்கேயும் போய் 4 பேரையும் சேர்த்து தூக்கிடுவேன் எதுக்கு அங்க மேலோகத்துல நாடகம் நடத்தணும் அப்படியா எல்லாரும் கொண்டோட கைலாசம் தான் எங்க வர மணி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பழனியப்பன் அவர்களுக்கு விளாக்கம் சர்வலை மாலை அடிவித்து பொன்னோடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் மாலை அணிவித்து பொன்னோடை போட்டி சிறப்பு சேர்த்த விழாக்குழு அன்பு உள்ளத்திற்கு அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கழகம் சிறக்க யாரை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் பார்த்தால் மூலக்கடவுள் முதற்கடவுள் விநாயகன் திகட சக்கர சமூக ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை வகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்ற போற்றுவதற்குரிய விநாயக பெருமானை வணங்க வேண்டும் ஏன் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் முந்தைய காலத்திலே சிவபெருமான் உலகினை தேராக்கி மேருமலையை வில்லாக்கி திரிபுர அசுரர்களை அழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் தன் மகன்தானே விநாயக பெருமான் என்று விநாயகனை வணங்காமல் சென்றதன் காரணமாக சிவபெருமானே தேரின் அச்சாணி முறிந்து மண்ணில் விழுந்தார் சிவபெருமானுக்கு இந்த நிலையெல்லாம் நமக்கெல்லாம் என்ன நிலை என்று எண்ணி யோசிப்போம் அதனாலே அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும் விநாயக பெருமானை வணங்கி நமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்ப்போம் நாராயணம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெறுதல் வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வே களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை
என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்தி விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி என்னிலும் முன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் குடி மண்ணிலும் கூட பொன்னாய் வெளிரும் அழகு ஆணை முகம் என்னிலும் முன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் குடி மண்ணிலும் கூட பொன்னாய் வெளிரும் அழகு ஆணை முகம் கண்ணின் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் எண்ணிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தில் திருவோம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி மந்திர சொல்லுக்கும் தந்திர வெல்லுக்கும் தலைவன் அவனானே நல்ல கல்வியும் தலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வெல்லுக்கும் தலைவன் அவன்தானே நல்ல கல்வியும் தலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் வேலைகள் தங்கும் இடத்திடும் வசிப்பானே இடத்தில் வசிப்பானே ஈண்டவர் நெஞ்சம் குளிர்ந்திடம் உலகம் தாய் தந்தை என்பானே அஞ்சு கரத்தை ஆணை முகத்தில் திருவோம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே நல்ல ஆனந்தமயமாய் இல்லங்கள் செலுத்திட செல்வந்த குவித்தானே அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே நல்ல ஆனந்தமயமாய் இல்லங்கள் செலுத்திட செல்வந்த குவித்தானே எலிச நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன்தானே முதல்வன் அவன் தானே ஈண்டவர் நெஞ்சம் குளிரிடம் உலகம் தாய் தந்தை என்பானே ஐந்து கரத்தை ஆணை முகத்தில் திருவோம் ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி தம்பி உடையான் படைக்கஞ்சான் தம்பி உடையான் படைக்கஞ்சான் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றி வெஞ்சமரில் அஞ்சல் என வெயில் தோன்றும் முருகா என ஓதுவார் முன்பு எம்பெருமான் முருகபெருமானை வணங்க வேண்டும் முருகபெருமானை வழங்கி நமது கழகத்திற்கு ஏதாவது ஒரு ஒளிவடி இருக்குமா என்று பார்ப்போமே நாராயண கந்தகிரி மலைதனிலே காட்சி தரும் முருகா உன் பாதம் தொட்டு வணங்குகிறோம் முருகா சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் வாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடே நான் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் அந்த என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் தத்துவம் தனதையும் அதில் அன்னை என்போம்
சந்தனம் மணக்குது கற்பூரம் சொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் சொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது பன்னீர் விழிகளில் மைதிட்டுவோ பன்னீர் செவிகளில் நகை சூட்டுவோ பன்னீர் விழிகளிலே செவியொட்டுவோ திருமாலின் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ அலையணிவோ திருமாலின் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையணிவோ சந்தன மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தன மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் மங்களங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் மங்களங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேதே நான் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேதே சந்தன மணக்குது கற்பூரம் தொழிக்குது சந்தன மணக்குது கற்பூரம் தொழிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது அன்னை இருக்க வைத்து 7 சுரம் பாடும் இங்கு நீ சல்லங்கை கட்டி மயில் மீது மண்ணை இருக்க வைத்து சுரங்கிலே அழக வைத்து வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து அந்த ராஜனுக்கு முடி சூட்டுவோம் அந்த ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தன மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தன மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது இவ்வாறு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இச்ச சக்தி யோகா சக்தி ஞானா சக்தி குருலா சக்தி கிரியா சக்தி என்ற அஷ்ட சக்திகளுக்கு சொந்தக்காரியப்பட்ட அன்னை ஆதிபராசக்தியை பணிய வேண்டும் ஆதிபராசக்தியை பணிந்து நமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்ப்போம் நாராயண அண்ணே பல்லாக்கு போடலாமா பல்லாக்கு போடுறியா போடு போடு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள வாராலே தெருக்குள்ள பூமால தூள் மீது போடே பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரும் சொக்கருமே பாசவற்ற ராசாத்தி கூடாத வீராதி வீரமுள்ள ராசாத்தி ராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் திருநாளு வீராதி வீரமுள்ள ராசாத்தி ராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரு
நாள் திருநாள் பிறந்த பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரும் சொக்கருமே பாசவச்ச ராசாத்தி பாசமத்த ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாத்தி ராஜனுக்கு பூமால கூடையிலே திருநாளே ஒரு பூதேரு பூட்டி வரும் திருநாளே கூடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் நடந்தாரு மதிப்போரு மல்லு கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு சாட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரும் சொக்கருமே பாசவச்ச ராசாத்தி பாசமத்த ராசாத்தி ஊரான ஊருக்குள்ள ஊருக்குள்ள வாராளு தேருக்குள்ள தெருக்குள்ள பூவான தோல் மீது கூட பல்லாக்கு குதிரையில் பொனி வரும் மீனாட்சி மீனாட்சி பாண்டியரு சொத்தானிடம் பாசம் வச்ச ராசாத்தி ராசாத்தி ஊரான ஊருக்குள்ள வாராளு தேருக்குள்ள பூமால தோல் மீது போல பல்லாக்கு குதிரையில் பொனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொத்தானிடம் பாசம் வச்ச ராசாத்தி ஆகா ஆகா கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நெஞ்சார்ந்த நன்றி. ஆக அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கே காணம் பாடுகின்ற ஆசை. அற்புதமான இடம், அற்புதமான இசைக்குழு, அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அற்புதமான ஒளிபெருக்கி நிலையம் ஸ்ரீ கலைமதி ஒளிபெருக்கி நிலையம் அன்பு உள்ளத்திற்கும் தருணத்திலே நன்றி 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 பாராட்டி முகிற்கடையின் கோயில் கீழிறங்கும் சோலை புள்ளை முத்தமிடும் பனிமுத்து மாலை பனித்தூயில் விளக்கி பூவழகி மெல்ல இதமாக சொல்லத்தான் மெல்ல இதமாக விடியும் காலை. இதை சொல்லாமல் எனக்கு என்ன இங்கு வேலை? மலையும் மலை சார்ந்த குறிஞ்சிகளும் என் கண்ணில் பட, அதனால் கால்களோ இந்த மண்ணில் பட சற்று உற்று நோக்கலாம் என்று எண்ணில் பட இவ்விடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் அந்த நதியோரத்திலே ஞானல் புல்கள் அசைந்தாடுகின்றன. நதியோரத்தில் ஞானல் புல்கள் அசைந்தாடுகின்ற கோலம். நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரும் ஞானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல. வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதன்
என்று சொல்லு. நதியோரோ நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுதில்லை. நானந்த ஆனந்தம் என்று சொல்லு. தேயிலை தோட்டம் ஆதேவதையாட்டம் அல்லுவதென்ன நெஞ்சம் துள்ளுவதென்ன. தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டோ அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன. பனி தூங்கோ பசுமுள்ளே பனி தூங்கு பசுமுள்ளே மின்னது முன்னாட்டம் நல்ல மித்திரை கூவாட்டம். மின்னது முன்னாட்டம் நல்ல மித்திரை கொண்டாட்டம். நான் வேண்டும் நான் வேண்டுமா நான் உங்கள் கையை கண்டி அல்லே. நானது ஆனந்தம் என் சொல்லே. நதியோரோ நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது இல்லே. நானந்த ஆனந்தம் சொல்லே. நானந்த ஆனந்தம் சொல்லே. லா 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 லா. லா 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 லா. மேலும் இவ்விடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று நீ பார்த்தால் அந்த ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஊத்துக்கு பக்கம் தெரிஞ்சு பார்க்கிறீங்க. மாட்டை வாச்சு கட்டிக்கிறேன். ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு நம்பி இருக்குது முன்னே. தானாக வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா. ஒரு தாயான வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறமா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு இருக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் தானம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பிக்கு உள்ளே. அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பிக்கு உள்ளே. அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லையம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா. அந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தம் இல்லா சும்மா. அந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தம் இல்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. நம்ம ஊரு பின்னாச்சு உலக்கர கண்ணாச்சு காடுகர கலரு வளையது. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒழுங்க பண்ணந்தா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டா. வாலிபத்தின் கரணத்திற்க தாலி போன அப்பந்தான் தாலிபட்ட கரணத்திற்க தாயார் என்ன பட்டு போட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு
கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் கடனுக்காக இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் கடனுக்காக இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அது சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச சொன்ன அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரமா, ஒரு தாயாரே வந்த யாரு கூறமா. பட்டியில மாடு கட்டி பால கரைஞ்சு வச்சா பாதிருந்து போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வாட்டையிலே சுத்தமில்லை. அடி சித்தகத்தி நாடு மத ஒத்துக்கல. ஊச்சி வகுந்தெடுத்து உச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில நீது சொன்னாங்க. நீது சொன்னதில நயமில்ல கண்ணாட்டா. எங்களுக்கு தெரியுமா அப்படியா? எங்களுக்கு தெரியுமா வாங்கு பாக்கு. அது என்னன்னு கேட்டு ஒரு மட்டு போட்டு காட்டு. எங்களுக்கு தெரியுமா வாங்கு பாக்கு. அட ஏண்டா பேராண்டி இன்னும் சொல்ல தெரியலையா? நான் சொல்லித்தரேன் அறியா. நான் வளர்த்த செல்லைக்கிலே கண்ணில் ஆடுது. என் கண்ணில் ஆடுது. நண்டூருது நரியூருது நண்டூருது. நான் வளர்த்த செல்லைக்கிலே கண்ணில் ஆடுது. என் கண்ணில் ஆடுது. பூங்காத்தே பூங்காத்தே இந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி போ. தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. உன்னைத்தானே தஞ்சமில் நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு. உன்னைத்தானே அள்ளி குளத்துக்குள்ளே பூத்திருக்கு வேலையிலே அள்ளிக்கொடி ஓவரவ அகரவ பார்த்திருந்தேன். தாமர குளத்துக்குள்ளே கத்தலுக்கு வேலையிலே அங்க மக ஓவரவ நவமாக பார்த்திருந்தேன். நான் உனக்காக நான் உனக்காக நான் உனக்காக காத்திருக்கும் ராசா ராசா. நான் உனக்காக பூத்திருக்கும் ரோசா ரோசா. நான் உனக்காக காத்திருக்கும் ராசா ராசா. நான் உனக்காக பூத்திருக்கும் ரோசா ரோசா. ஆறுங்கோ தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க. ஆறுங்கோ தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க. நான் உறங்க வலி இல்லையே ராசா. இங்கே நதியத்து கிடக்குது ஒரு ரோசா. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? முடியுமா? நம் இருவரல்ல ஒருவன் என்று தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா? தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம். நாளும் தெரிஞ்சு நடந்து கொண்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்து கொண்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? இந்த ஒருவர் நடத்தும் நாடகத்தில் உண்மையாகுமா? ஒன்னா இருக்க ஆமா ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அக்கா கூட்டத்தை பாருங்க. அக்கா கூட்டத்தை பாரு. இதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன். அந்நாட குழல் பிடிச்சு ஒரு பொங்கி கொடுத்தேன். ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன். அந்நாட குழல் பிடிச்சு ஒரு பொங்கி கொடுத்தேன். கலவெட்டி நடவு நட்டு நாச்சத்தை வச்சு கொடுத்தேன். சிறுவாடு சேர்த்து வச்சு துண்ணு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே பகரிருப்பேன். அம்மா கொஞ்ச நேரம் காணல நான்
ரோசாவாம் பத்த கண்ணு மூடாதான் பட்டு வண்ண ரோசாவாம் பத்த கண்ணு மூடாதான் பசுமனை நீரரிச்சு அசையில் உழைச்சு அள்ளி வச்ச மூலையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தமில்ல பாவம் புழுவுக்குல ஆத்துக்கு பக்கம் ஆட்டு சுரக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தை யாரு பங்குரமா சத்தம் ஆலோலம் சு என்ன ஒரு அற்புதமான காண பெண்ணாக்கப்பட்ட சாரீரமே எப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கின்ற வேளையிலே பொன்மாங்குயிலாக பெண்ணை வர்ணித்து பார்த்தால் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் ஓ மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை என்னை பேச வைத்தால் யாரோ உள்ளத்துக்கு உள்ளம் வைத்தால் யாரோ அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாளாட்டுதே நெஞ்சில் புது சந்தம் கொண்டு நீரூட்டுதே காட்டில் ஒரு மின்னல் கண்டேன் என்னை இங்கு கண்டு கொண்டு ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே வானை தொட்ட மேகங்களா பூவை தொட்ட ராகம் என்ன என்னை தொட்ட வண்டி எங்கே காட்டில் விட்ட செடி என்ன வானை தொட்ட மேகங்களா பூவை தொட்ட ராகம் என்ன என்னை தொட்ட வண்டி எங்கே காட்டில் விட்ட செடி என்ன தங்கமலை சாரளந்தன் ஊரோ என்னை இங்கு கைது செய்தார் யாரோ அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாளாட்டுதே நெஞ்சில் புது சந்தம் கொண்டு நீரூட்டுதே பச்சை நீர காய்கறி கத்தேரிதான் சூளைக்கும் ஓ மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் மாங்குயில் சிங்காரமா பண்பாடுதே ஆளும் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார் ஆளும் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார் எதற்காக வந்தால் ஏன் வந்தால் சுந்தரம் இருந்துட்டு பெண்ணாக்கப்பட்டவளை ஏன் வந்தால் எதற்காக வந்தால் சுந்தரம் நிறைந்து ததும்பும் உன் சிறந்த மங்கையில் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் சுந்தரம் நிறைந்து ததும்பும் உன் சிறந்த மங்கையில் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் அந்தரம் இருந்து தேவன் துந்துவி முழங்க வரும் அந்தரம் மிகுந்த தேவர் துதி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்து கதம்பும் உன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று எண்ணி பார்க்கையில் முந்தைய காலத்திலே பிரம்மாவின் ஆனந்த கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட இரு மாதர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆக்கப்பட்டவளோ அமிர்தவள்ளி ஆக்கப்பட்டவளோ முருகருமானை திருமணம் முடித்து திருப்பரங்குன்றத்திலே காட்சியிருந்தால் சுந்தரவள்ளி ஆக்கப்பட்டவளோ நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து
முருகனுக்காக ஆளோலம் சோ என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக யாரோ ஒரு காவலாளி அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். வருகிறார். காவலாளியா இல்ல காவலுக்கு வாலியா இல்ல வெறும் காவாலியா என்று பார்ப்போம். நாராயண நாராயண நாராயண.